ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை நான் தயவோடு அழைக்கிறேன். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 12 4 முதல் 10. தியான வசனம் 8ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 12:8. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது நம்முடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரையப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. சிலுவையின் மரணபரியந்தம் உண்மையுள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம் என்று போதகர் அவர்கள் சொல்லுவார்கள். ஆம், தேவனுடைய ஊழியக்காரனாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வாக நான் அதை பார்க்கிறேன். அங்கே தேவனுடைய போர்ச்சேவகனாக, ஆண்டவருடைய ஊழியனாக திருச்சபையிலே அநேகருடைய கண்களுக்கு முன்பாக சாட்சியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட நாம் சிலுவையின் மரணபரியந்தம் உண்மையுள்ளவர்களாக, போர்ச்சேவகர்களாக நாம் காணப்படுகிறோமா? அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம். 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஆம்போன் என்னும் தீவில் இருந்த பட்டிமுரா பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியிலே வேதாகம முகாம் நடைபெற்று கொண்டிருந்தது. அநேக சிறுவர்களும் இளைஞர்களும் கூடி வந்திருந்தார்கள். அவர்களில் பெரும்பான்மையினரும் கிறிஸ்தவர்களாகவே இருந்தனர். முகாம் முடிவடைந்த பின்பாக பிள்ளைகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் தாங்கள் கேட்ட செய்திகளை தங்களுக்குள்ளாக அவர்கள் அசை போட்டு கொண்டும் இருந்தார்கள். மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். சில பிள்ளைகள் வாகனங்களில் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கான போதுமான வாகனங்கள் அங்கு இல்லாதபடியினாலே சிலர் காத்திருந்தார்கள். மெக்கி என்று சொல்லக்கூடிய சகோதரரும் அவரோடு சேர்ந்து 3 கிறிஸ்தவ சகோதரர்களும் அங்கு காத்து கொண்டிருந்த மீதியான பிள்ளைகளுக்காக வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தும்படி அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சற்று அதிக நேரமான போதிலும் திரும்பி வரவில்லை. அவர்கள் சென்ற வழியில் சுவிசேஷ விரோதிகள் அவர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். மெக்கியும் மற்றொரு நபரும் கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய சரீரங்களை அந்த மக்கள் சுட்டெரித்தார்கள். மற்ற 2 தங்கள் ஜீவன் தப்ப ஓடி இருந்திருக்கின்றனர். இவைகளை முகாமில் காத்திருந்தவர்கள் ஒருவரும் அறியவில்லை. திடீரென ஏதோ கலகக்கார கும்பல் ஒன்று கூச்சலிட்டு கொண்டு வருவது போன்ற ஒரு சத்தத்தை முகாமில் இருந்த இளைஞர்கள் கேட்டார்கள். அந்த சத்தமானது வர வர அவர்கள் இருந்த அந்த இடத்திற்கு சமீபமாய் கேட்டது. அங்கிருந்த இளைஞர்களில் வயதில் மூத்தவனாயிருந்த ஒருவன் மற்ற இளைஞர்களை பார்த்து, விரோதிகள் வருகிறார்கள், சிறு பிள்ளைகளை நாம் ஒளித்து வைத்து விடுவோம் என்று கூறினான். அவர்கள் யாவரும் சேர்ந்து அருகில் இருந்த கட்டடங்களில் சிறு பிள்ளைகளை ஒளித்து வைத்துவிட்டு தாங்களும் போய் ஒளிந்து கொண்டார்கள். வெகு சீக்கிரத்தில் அந்த கும்பல் பல்கலைக்கழகத்தை அடைந்து விட்டது. சுவிசேஷ விரோதிகள் சில இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களில் ராய் பாண்டன் என்ற சிறுவனும் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். அவன் வெறுமனே ஒரு 15 வயது மட்டுமே நிரம்பிய ஒரு சிறுவனாயிருந்தான். அந்த கும்பலின் முன் அவன் நிறுத்தப்பட்டான். நீ உன் இயேசுவை மறுதலித்து விடு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னை கொன்று போடுவோம் என்று அவர்கள் அவனை பயமுறுத்தினார்கள். சிறுவன் மிகவும் பயந்தான். அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். ஆனாலும் நான் கிறிஸ்துவின் போர் வீரன் என்று அவன் பதிலளித்தான். உடன்தானே அந்த கூட்டத்தாரில் ஒருவன் தன்னுடைய பட்டயத்தை அந்த சிறுவனுடைய வயிற்றுக்குள் பாய்ச்சினான். ராயின் கையில் இருந்த வேதாகமத்தை அந்த பட்டயமானது துளைத்து கொண்டு சென்றது. அந்த வேதாகமம் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது. அந்த மனிதன் மீண்டும் தன் பட்டயத்தால் ராயை அவனுடைய வயிற்றிலே உருவ குத்தினான். அந்த சிறுவனின் கடைசி வார்த்தை இயேசுவே என்பதாயிருந்தது. இயேசுவே என்பதாயிருந்தது. ராயின் சரீரத்தை இழுத்து
அருகில் இருந்த ஒரு சாக்கடையில் அவர்கள் தூக்கி வீசினார்கள். 4 நாட்களுக்கு பின்பாக ராயின் பெற்றோர் அந்த சடலத்தை கண்டெடுத்தனர். பெற்றோர் துயரத்தில் ஆழ்ந்த போதிலும் தன்னுடைய விசுவாசத்தை கடைசி பரியந்தம் காத்துக்கொண்ட தங்கள் மகனை குறித்து அவர்கள் பெருமிதம் அடைந்தனர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நமக்கு முன்பாக எத்தனையோ சவால்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாம் சிறு சிறு காரியங்களில் கூட இயேசுவே எனக்கு இருக்கிறார் என்பதை நாம் அறியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். இயேசுவுக்காக போர் வீரனாய் நாம் நம்முடைய ஜீவனையும் கொடுக்க நாம் தயக்கமுடையவர்களாக இருக்கிறோம். சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சலை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசுவை தூசிக்கிறோம். இயேசுவை நாம் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த திட்டத்தின்படி நம்முடைய காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் இயேசு இல்லை என்று சொல்லி மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்துவின் போர் வீரன். நீ கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டியவன். இந்த உலகம் நமக்கு சதமானதல்ல. இந்த உலகத்தின் மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்வு தொடருகிறது. அதுதான் நம்முடைய நித்தியம். 2 நித்தியங்கள் உண்டு. ஒன்று பரலோகம், அடுத்தது நரகம். இந்த 2 நித்தியமானவைகள், இந்த 2 நித்தியமானவைகளிலே எவைகளை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அநித்தியமாய் வாழ்ந்து மனம் போல் ஜீவித்து சுயத்துக்கு இடம் கொடுத்து தேவனை மறுதலித்து பிறர் நலன் கருதாது வாழ்ந்து தாங்கள்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று சொல்லி நம்மை மையமிட்டு வாழுகின்ற அந்த சுயநலமான வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் போர் வீரர்கள். கிறிஸ்துவின் போர் வீரர்கள். போர் வீரன் ஒளிந்து கொண்டிருக்கிறவன் அல்ல. போர் வீரன் பாளையத்தில் அங்கே யுத்தம் நடைபெறுகின்ற இடத்துல அவன் முன்பாக வந்து நிற்க வேண்டியவன். நீ ஒரு போர் வீரன். நீ ஒரு போர் வீரன். ஆண்டவர் உன்னுடைய போர் வீரனாகிய உனக்கு அணிந்து கொள்ள வேண்டிய அனைத்து அணிகலன்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ எவைகளெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பட்டியலிட்டு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிராக போராடுகிற அந்த பிசாசை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிறிஸ்தவ போர் வீரனாக உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆயுதங்களை நீ அணிந்து கொண்டிருக்கிறாயா? நீ கிறிஸ்துவின் போர் வீரன். மறந்து போகாதே. எந்த ஒரு சிறு காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருக்காக தைரியமாய் நில். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். மனுஷர் முன்பாக நீ ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறவனாக இருப்பாய் என்றால் அவரும் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். இது ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் போர் வீரர்களாக நான் கிறிஸ்துவின் போர் வீரன், எனக்கு பயம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி வீர கர்ச்சனை முழங்க நம்மை ஆண்டவருடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் உம்முடைய போர் வீரன் என்பதை எனக்கு நினைவூட்டினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராயின் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே ஒரு சிறுவனாக ஒரு பதின்ம செல்வனாக அவன் இருந்தாலும் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றதை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களிலே குறைந்து விட்டது. விசுவாச அறிக்கை பண்ண முடியாதவர்களாக காணப்படுகிறோம். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நெருக்கங்களை பார்க்கிறோம், எங்களுக்கு எதிரிட்டு வரக்கூடிய சேனைகளை போன்றவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தயவாய் எங்களுக்கு மன்னியும். இவைகளை பாராது எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அந்த எங்களுடைய சேனாதிபதியாக, எங்களுடைய தளபதியாக, எங்களுடைய தலைவனாக இருக்கிற உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து உம்முடைய வீரர்களாக உம்முடைய அடிச்சுவட்டை பின் செல்ல எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.